வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் டிஎன்பிசியில், அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இந்தியா 2024 நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு, இந்தியாவின் தற்போதைய குடியரசுத் தலைவர் யார்? தற்போது இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் 2024 இப்போ தான் பார்த்துட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸு. இது திருமதி திரௌபதி முர்மு, அதாவது 15வது குடியரசுத் தலைவர். இதுக்கு முன்னாடி இருந்தவர் ராம்நாத் கோவிந்த் 14வது. துணை குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஜெகதீப் தன்கர் 14வது ஜெகதீப். தற்போதைய எல்லாமே தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் 14வது. இதுக்கு முன்னாடி இருந்தவர் வெங்கைய நாயுடு. அடுத்தது தற்போதைய பிரதமர் திரு நரேந்திர மோடி, அதாவது 17வது மக்களவை பிரதமர். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் பார்க்குறப்போ திரு TY சந்திரசூட், இது 50வது. இதுக்கு முன்னாடி இருந்தவர் பார்க்குறப்போ உங்களுக்கு உதய் உமேஷ் லலித். அடுத்தது, மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் யார்? மத்திய அரசோட தலைமை வழக்குரைஞர் யார் அப்படின்னா திரு R வெங்கட்ரமணி 16வது. இதுக்கு முன்னாடி இருந்தவர் திரு KK வேணுகோபால். அடுத்தது, முப்படை தளபதி திரு அனில் சௌகான் முப்படை தளபதி 2வது. இதுக்கு முன்னாடி இருந்தவர் பிபின் ராவத். அடுத்தது, ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் தற்போதைய எல்லாமே தற்போதைய இந்தியாவின் தற்போதைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் 25வது. அதே மாதிரி அடுத்த கொஸ்டின், நிதி ஆயோக்கின் தற்போதைய தலைவர் திரு நரேந்திர மோடி பிரதமர். அதே மாதிரி நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி திரு BVR சுப்பிரமணியம். அடுத்தது, நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு சுமன் பெரி. அதாவது நிதி ஆயோக்கின் தலைவர் நரேந்திர மோடி, துணைத் தலைவர் சுமன் பெரி, தலைமை செயல் அதிகாரி PVR சுப்பிரமணியம். அடுத்தது உங்களுக்கு மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா 17வது. அடுத்தது, மாநிலங்களவை தலைவர் தற்போதைய மாநிலங்களவை தலைவர் ராஜ்யசபா திரு ஜெகதீப் தன்கர். தலைமை தேர்தல் ஆணையர் தற்போதைய இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா திரு ராஜீவ்குமார் 25வது. இதுக்கு முன்னாடி இருந்தவர் சுசில் சந்திரா 24வது சுசில் சந்திரா. 16வது நிதிக்குழுவின் தலைவர் பார்க்குறப்போ உங்களுக்கு திரு அரவிந்த் பனகாரியா 16வது. 15வது இதுக்கு முன்னாடி இருந்தவர் திரு NK சிங். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் யார் அப்படிங்கிறப்போ திரு V அனந்த நாகேஸ்வரன். மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு V அனந்த நாகேஸ்வரன் 18வது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைவர் திரு S சோமநாத். அடுத்தது, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு குழு அமைப்பின் தலைவர் யார் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டாக்டர் சமீர் V காமத். அடுத்தது, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படிங்கிறப்போ திரு அஜித் தோவல் உங்களுக்கு 5வது. அடுத்தது, அமலாக்கத்துறையின் புதிய பொறுப்பு இயக்குனர் யார்னா திரு ராகுல் நவீன். CBI அமைப்பின் புதிய தலைவர் யார் அப்படின்னா திரு பிரவீன் சூட். தேசிய புலனாய்வு முகாமின் இயக்குனர் யார் அப்படிங்கிறப்ப திரு தினகர் குப்தா. அடுத்தது, தேசிய அறிவியல் ஆலோசகர் யாருங்கிறப்ப திரு அஜய்குமார் சூட். ஐநாவுக்கான தற்போது இந்திய தூதர் யார்னா திருமதி ருசிரா காம்போஜ். அடுத்தது, இந்திய ரயில்வே வாரியத்தின் முதல் பெண் தலைவர் யார் அப்படிங்கிறப்போ திருமதி ஜெயாவர்மா சின்ஹா. அடுத்தது, இந்திய இராணுவத்தின் தலைமை தளபதி யார் அப்படிங்கிறப்போ திரு மனோஜ் பாண்டே 29வது. அடுத்தது, இந்திய கடற்படையின் தளபதி இந்தியாவோட கடற்படையோட தளபதி திரு அட்மிரல் R ஹரிகுமார் 25வது. இந்திய விமானப்படையின் தளபதி அப்படிங்கிறப்பாக உங்களுக்கு திரு விவேக்ராம் சௌத்ரி. அடுத்தது, இந்திய தலைமை தகவல் ஆணையர் பார்க்குறப்ப உங்களுக்கு ஹீராலால் சாமரியா. அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸின் தற்போதைய தலைவர் காங்கிரஸின் தற்போதைய தலைவர் பார்க்குறப்ப உங்களுக்கு மல்லிகார்ஜுன் கார்கே. அடுத்தது, தலைமை கணக்கு அதிகாரி யார் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு SS துபே. இன்றைக்கி கிளாஸில் ஒரு 31 மார்க்ஸ் பார்த்துருக்குறோம். நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் இருந்தால் அப்படி மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸில் இன்னொரு டாபிக் பார்க்குறேன். திஸ் பிரகாஷ் ஃப்ரம் ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். நன்றி, வணக்கம்.